தற்போது செங்கோட்டையனின் இல்லம் முன்பாக செய்தியாளர் மணிகண்டன் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். மணிகண்டன், தற்போது முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கட்சி பொறுப்புகள் பறிக்கப்பட்டிருக்கிறது. பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாரு. அங்க ரியாக்ஷன்ஸ் என்ன? விக்னேஷ், அதிமுகவின் மூத்த நிர்வாகிகளாக தலைவராக இருக்கக்கூடிய கே.ஏ. செங்கோட்டையன் நேற்றைய தினம் மனம் திறந்து பேசுவதாக தெரிவித்து அதிமுகவிலிருந்து பிரிந்தவர்களை இணைக்க வேண்டும், அதுக்காக 10 நாட்கள் கால கெடுவை எடுத்திருந்தார். அதன் தொடர்ச்சியாக இன்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மூத்த நிர்வாகிகளுடன் ஆலோசனையில் ஈடுபட்டு தற்போது அவருடைய பொறுப்புகள் அனைத்தும் நீக்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து தற்போது அதிமுக மூத்த அமைச்சர் ஒருவரான கே.ஏ. செங்கோட்டையன் அவர்கள் வீட்டில் அதிமுக நிர்வாகிகளுடன் செங்கோட்டையன் அவர்கள் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். தொடர்ந்து இவர் 10 நாட்கள் பழனிசாமி அவர்களுக்கு காலக்கெடு என்பது விதித்திருந்தார். அதன் தொடர்ச்சியாக தற்போது நிர்வாகிகளுடன் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். இந்நிலையில் தான் தொடர்ந்து கே.என். செங்கோட்டையன் அடுத்த கட்டமாக என்ன செய்வதென்று அவர்கள் ஆலோசனையில் நிர்வாகிகளுடன் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். விக்னேஷ், மணிகண்டன், தற்போது செங்கோட்டையன் நேற்றே செய்தியாளர்கள் சந்தித்து விரிவா பேசியிருந்தாரு. இந்த நடவடிக்கை அப்படிங்கறத செங்கோட்டையன் எதிர்பார்த்தாரா? அதாவது பொதுச் செயலாளருக்கு, அதாவது அதிமுக பொதுச் செயலாளருக்கே இவர் ஒரு காலக்கெடு என்பது விதித்திருந்தார். அதில் குறிப்பிட்ட சொல்ல வேண்டும் என்றால் அதிமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் அனைவருடன் ஆலோசனையில் ஈடுபட்டு தான் நேற்றைய தினம் அவர் பேசியிருந்தார் கூட குறிப்பிட்ட அவர் தெரிவித்தது என்னவென்றால் அதிமுகவிலிருந்து விலகி சென்றிருந்தவர்கள் அவர்களை அனைவரையும் இணைக்க வேண்டும், 10 நாட்களுக்குள் இணைக்க வேண்டும் என பொதுச் செயலாளர் கூட எடப்பாடிக்கே காலக்கெடு விதித்திருந்தார். இணைக்காவிட்டால் அதுக்கான பணியை இதே ஒத்த மனநிலையில் இருக்கக்கூடிய அனைவரையும் சேர்த்து நாங்கள் இந்த பணியை தொடங்குவோம் என தெரிவித்திருந்தார். இது அதிமுக தலைமையில் மிகுந்த அச்சத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருந்தது. ஏனென்றால் மூத்த தலைவர்கள் இருக்கக்கூடிய ஒருவர் பொதுச் செயலாளருக்கு காலக்கெடு விதித்திருப்பது அரசியல் வட்டாரத்தில் மிகுந்த அதிர்ச்சி ஏற்படுத்தியிருந்த சூழ்நிலையில் தான் இன்று காலையில் பொதுச் செயலாளர் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் கலந்து ஆலோசித்து தற்போது அவர் பொறுப்புகளை முன்பு விடுவிக்கப்பட்டிருக்கிறார். இது மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தாலும் மூத்த தலைவர் ஒருவராக இருக்கக்கூடிய செங்கோட்டையனுக்கு இதெல்லாம் தெரியும் என கூறப்படுகிறது. தற்போது அவர்கள் ஆதரவாளர்களுடன் செங்கோட்டையன் அவர்கள் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். மணிகண்டன், செங்கோட்டையன் இந்த முடிவு மகிழ்ச்சி அளிக்கிறது அப்படின்னு ஒரே வார்த்தையில சொல்லிட்டாரு. தற்போது அங்க தொண்டர்களோட மனநிலை எப்படி இருக்கு? விக்னேஷ், அதிமுகவின் மூத்த தலைவர்களாக இருக்கக்கூடிய செங்கோட்டையனின் கட்சி பொறுப்புகளிலிருந்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நீக்கியிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து கட்சியினரும் அதிமுகவினரும் தொடர்ந்து செங்கோட்டையன் அவரது வீட்டிற்கு வந்த வண்ணமே இருந்து வருகின்றனர். குறிப்பாக செங்கோட்டையனின் ஆதரவாளர்கள் இதனை கடுமையாக கண்டிப்பதாக தெரிவித்திருக்கின்றனர். தற்போது நமது புதிய தலைமுறையிடம் பேட்டி அளித்த கூட அதிமுக தொண்டர்கள் செங்கோட்டையன் அவர்கள் கட்சியின் நலனின் கருதிதான் வரும் தேர்தலில் அதிமுக வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக தான் நேற்றைய தினம் மனம் திறந்து பிரிந்த அனைத்து அதிமுகவினரும் ஒன்று சேர வேண்டும், அதுதான் அடித்தட்ட தொண்டர்கள். தொடர்ந்து பேசலாம். முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் நம்முடைய பிரத்யேகமாக பேசிய அந்த ஆடியோ இருக்கிறது, அதை மற்றும் ஒரு முறை கேட்கலாம். தர்மம் தலைக்க வேண்டும் நாம் நினைத்தோம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா வழியில் இந்த இயக்கம் மாபெரும் வெற்றியை அடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு கருத்துக்களை வெளிப்படுத்தினேன். கழகத்திலிருந்து நீக்கியதற்கு என் மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா வழியில் இந்த ஆட்சி மீண்டும் மலர வேண்டும் என்பதற்காக கருத்துக்களை வெளியிட்டேன். என்னை பதிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள், அதற்கு என்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். தர்மம் தலைக்க வேண்டும் நாம் நினைத்தோம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா வழியில் இந்த இயக்கம் மாபெரும் வெற்றியை அடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு கருத்துக்களை வெளிப்படுத்தினேன். கழகத்திலிருந்து நீக்கியதற்கு என் மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா வழியில் இந்த ஆட்சி மீண்டும் மலர வேண்டும் என்பதற்காக கருத்துக்களை வெளியிட்டேன். என்னை பதிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள், அதற்கு என்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். தர்மம் தலைகாக்க வேண்டும், தர்மம் தலைக்க வேண்டும் என்று நான் விரும்பினேன். தற்போது என்னையே நீக்கி இருக்கிறார்கள், அது மகிழ்ச்சி அளிக்கிறது அப்படின்னு செங்கோட்டையன் பேசிய காட்சிகளை தற்போது பார்த்தோம்.